தாத்தா சாவுக்கு காரணமா இருந்து வீட்டை விட்டு ஓடி போய் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாத்தையும் வாங்கின அந்த கல்யாணோட புருஷன் பேர் தான் அது. எங்கேயாவது யாராவது அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. கல்யாணி நமக்கு ஏற்படுத்தின காயத்தை விட அந்த பலி இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. கிருஷ்ணங்கிற பேர் மேல உனக்கு அவ்வளவு வெறுப்புன்னா அவர் மேல உனக்கு எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் புரிஞ்சுது. அவரை ஏன் அவ்வளவு வெறுக்கிற? ஆனா அவரோட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. ஆஃப்டர் மேரேஜ் நான் அவரோட டாட்டருங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு நினைக்கவே பயமா இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட நிலைமைய நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்பதான் உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. இப்ப உண்மையை சொன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிப்பியா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் தயாராயிட்டாங்க. இப்ப இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் எப்படி சொல்றது? அப்படி சொன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? துர்கை அம்மா, என்னை இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டி விட்டுட்டியே. இப்ப நான் என்ன பண்றது? மாம், எனக்கு இப்பவே சூர்யாவை பார்க்கணும் போல இருக்கு. வாமா போலாம். சரிம்மா, எங்கன்னு போய் தேடுறது? அந்த நலம் விரும்பி என்னன்னா சூர்யா எங்க இருப்பானே தெரியாதுன்னு சொல்றான். தெரியாத ஊர்ல நாம யார போய் கேக்குறது? எங்க தேடுறது? மாம், இது உன் கண்ட்ரி தானே, அப்புறம் என்ன? அவங்க ஃபேமிலி வேற பெரிய ஃபேமிலி, கேட்டாலே தெரியும்னு சொன்ன. 2-3 இடத்துல தேடினா கிடைக்க போறாங்க. இப்படி ரூம்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா எப்படி மாம்? நீ சொல்ற பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனா நலம் விரும்பிதான் அவங்க ஊர்லயே இல்லன்னு சொல்றானே. இப்படி நாமளா விசாரிச்சுட்டு போனா அவ்வளவு நல்லா இருக்காதுமா. அதனால நேராவே போய் பாத்துடலாம். மாம், உன் ஃப்ரெண்ட் ஜெயந்தி ஆண்டி நம்பர் இருக்கா? இல்ல சார், அவ நம்பரை நான் சேவ் பண்ணல. மொபைல் சேஞ்ச் பண்ணும்போது அவ நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா இந்தியா வந்ததோ அவளுக்கு நான் கால் பண்ணி பேசியிருப்பேன். சரி, அந்த லையருக்காவது கால் பண்ணுங்க. ஆல்ரெடி கால் பண்ணியாச்சு, காலே போகல. கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லன்னா அந்த ஆளே கால் பண்ணாதான் உண்டு. மாம், நமக்கு இருந்த ஒரே ஆப்ஷனே அந்த ஆள் தான். இப்ப அந்த ஆள் நம்பரும் பிஸியா? காட், இரிட்டேட்டிங்கா இருக்கு மாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா பார்க்கலாம். Hi Sam, how are you? It's a long time. Yeah, Govind, how are you? நல்லா இருக்கேன் சாம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கு உன் வாய்ஸ்? எனிதிங் சீரியஸ்? எஸ் கோவிந்த், ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அந்த கம்பெனியோட ஓனர் பேரு கிரிஷ். நம்ம தாத்தா சாவுக்கு காரணமா இருந்து வீட்டை விட்டு ஓடி போய் இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாத்தையும் வாங்கின அந்த கல்யாணோட புருஷன் பேர் தான் அது. அந்த நேம கேட்டதுக்கே என் அப்பாவை இவ்வளவு வெறுக்கிறான்னா நான் தான் அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். எனக்கு பயமா இருக்கு கோவிந்த். நான் சூர்யாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் லைஃப் ஸ்பாயில் ஆகி அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு எனக்கு தோணுது. இந்த என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்களேன். சாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி யோசிக்கிறத நீ நிறுத்து. நீ எதுக்கு இந்தியா போன? உன் அம்மாவையும் அம்மம்மாவையும் சேர்த்து வைக்கத்தானா? ஆமா. இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிட் பண்ணதா. இதை நினைச்சு நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சூர்யா உன்னை லவ் பண்றான் தானே? ஆமா. நீ லவ் பண்றியா? ஆமா, பண்றேன். ஒரு லவ்வால பிரிஞ்ச உன் ஃபேமிலி திரும்பவும் இன்னொரு லவ்வால சேர சான்ஸ் இருக்கு இல்லையா? நீ அப்படி யோசிச்சு பாரு. அதை விட்டுட்டு நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற, அது இதுன்னு உளறிட்டு இருக்காத. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூர்யா உன்னை ரொம்ப லவ் பண்றான்.
கண்டிப்பா அவன் உன் லவ்வ புரிஞ்சிருந்தா உங்க அம்மா அப்பா லவ்வையும் புரிஞ்சுப்பா. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ண. அதுவும் இல்லாம நீ சாமானியா இல்ல சமந்தான்னு வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் என்ன நடக்கும்னு தெரியல. அந்த ஒரிஜினல் பொண்ணு இன்னும் வரல. அப்படி வந்தா அதுக்கப்புறம் உன்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்பதான் உங்க அம்மம்மா மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுன்னு சொன்ன. பேசாம கல்யாணம் முடியற வரைக்கும் எதுவும் பேசாம சைலண்டா இரு. நீ மட்டும் சூர்யாவோட ஒய்ஃப் ஆயிட்டா கண்டிப்பா உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. அத வச்சு எப்படியாவது உங்க அம்மாவையும் அம்மம்மாவையும் சேர்த்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சூர்யாவை சமாதானப்படுத்தி புரிய வச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒரிஜினல் பொண்ணு வரதுக்குள்ள எதை பத்தியும் யோசிக்காம சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்டா முடி. ஏதாவது அவசரப்பட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை கெடுத்துறாத. நீங்க சொல்றதா சரி. என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு அவமானம் வந்தாலும் சரி, அவங்க மனசு மாறுற வரைக்கும் நான் கல்யாணியோட பொண்ணுங்கிற உண்மைய யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. சூப்பர், தட்ஸ் a spirit. இந்த டிசிஷன்ல இருந்து மாறவே மாறாத. சொல்ல போனா நீ கரெக்டான முடிவெடுத்திருக்க. கண்டிப்பா நான் மேரேஜுக்கு வந்துருவேன். நீ எதை பத்தி யோசிக்காத, ரிலாக்ஸா இரு. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ண, ஓகே? தேங்க்ஸ் கோவிந்த். நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு ஓகே. ஓகே, டேக் கேர். ஓகே, டேக் கேர் கோவிந்த். அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா பண்ணி கொடுங்க. அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. டோன்ட் வரி, டேக் கேர், பை பை. உங்க ஓரகத்தி பொண்ணுக்கு தான் நிச்சயத்தை சிம்பிளா பண்ணிட்டீங்க. அட்லீஸ்ட் சூர்யாக்காவது கிராண்டா பண்ணலாமே. நானும் அப்படி பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனா இந்த வீட்டு நிலைமை தான் சரியில்லையே. என்ன பண்ண முடியும்? வா. என்ன ராஜி, பத்மா இன்னும் ஆளை காணோம். ஏன் அவளுக்கு நிச்சயதார்த்தத்தை பத்தி சொல்லலையா? அதெல்லாம் சொல்லியாச்சு. அவ ஹனிமூனுக்காக வெளிநாடு போயிருக்கா. என்னன்னா திடீர்னு இந்த ஏற்பாடு பண்ணிட்டாங்களா, அதான் அவகிட்ட சொல்ல முடியல. அப்புறம் அவளுக்கு வந்து டிக்கெட் கிடைச்சதுன்னா வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கா. வாங்க நம்ம போய் காஃபி குடிக்கலாம். அப்புறம் சங்கரா, அந்த போட்டோ கடைக்காரன்ட்ட கால் பண்ணி பேசிடு. அப்புறம் பத்மா நிச்சயத்துக்கான மாதிரி ஆயிரப்போகுது. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன், பிரச்சனை இல்ல. அந்த கேட்டரிங் விஷயம் நீங்க தானே பேசுனீங்க, அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நான் பார்த்தேன். ஓகே. ஐயோ, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களே, இருக்க கூடாதே. நாராயணா, இதையெல்லாம் பார்க்கவானு இங்க இருக்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஓகே சார், வந்துட்டேன். இவன் தான் நமக்கு சரியான ஆளு. வாடா. நில்லு. எங்க கிளம்பிட்ட? கடைக்கு போகணும்ல ப்ரோ, நிறைய வேலை இருக்கு. பாய். உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? என்ன ப்ரோ? அந்த சாம் நீ லவ் பண்ண பொண்ணு தானே, அவளுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அதுவும் உன் அண்ணன் சூர்யா கூட. நீ பாட்டுக்கு வெக்கமே இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்க. உனக்கு வருத்தமே கிடையாதா? இருக்கு ப்ரோ, யார் இல்லைன்னு சொன்னா? அது நிறையவே இருக்கு. யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அட என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்ட? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் தெரியுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்பவே அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு அவளை உன் கூட சேர்த்து வச்சிடறேன். வேணாம் ப்ரோ, அப்படிலாம் பண்ணாதீங்க. என்கேஜ்மெண்ட் சூர்யா கூடவே நடக்கட்டும். ஆனா கல்யாணம் என் கூட தான் நடக்கும். ஏன்னா ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி இருந்து அது கிடைக்காம போனா எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும். அது அந்த சூர்யாவுக்கு தெரியணும்ல. தெரிய வைப்பேன். பரவாயில்ல, பையன் நம்ம ரூட்ல தான் இருக்கான். இவனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உசுப்பேத்தி இந்த மொத்த குடும்பத்துக்கும் எதிராக திருப்பி விட்டுறணும். எங்க அண்ணி திரும்ப வந்து பார்க்கும்போது இந்த சூரிய வம்சம் குடும்பமே செதஞ்சி சின்ன பின்னமா இருக்கணும். அதான் எனக்கு வேணும். பண்ணிடுறேன்.
சாம் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, நான் நல்லதா இருக்கேன். உன் ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, அதனால தான் கேட்டேன். இல்ல, கிருஷ்ணங்கிற நேம் உனக்கு பிடிக்காதா? ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஆக்சுவலி என்ன நடந்தது, அந்த பேரை கேட்டாலே என்னால ஏன் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிற விஷயத்த இன்னொரு நாள் நான் டீட்டெயில்டா சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீ இருக்கும்போது தான் சந்துரு கிட்ட சொன்னேன். திரும்பவும் அதை பத்தி பேச வேண்டாம், அப்புறம் எனக்கு மூட் அவுட் ஆயிடும். எனக்கு தெரியும் சூர்யா, யாரோ ஒரு கிருஷிக்கே நீ இவ்ளோ கோவப்படுறேன்னா எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ணுவேன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சாம் 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 இங்கதான் இருக்கியா நீ? அண்ணே, கண்ணாடியை கழட்டி போட்டு பாரு, அண்ணி இங்கதான் இருக்காங்க. ஏய், வாய மூடி, வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சு உனக்கு. சாம், என்னாச்சுமா? என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்பா அம்மா வரலன்னு வருத்தமா இருக்கா? கவலைப்படாத, என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி சர்ப்ரைஸ் பண்ணா சந்தோஷமா ஆயிடுவாங்க. உங்க அம்மா என் ஃப்ரெண்டு தானே, அவகிட்ட நான் பேசுறேன். சரிங்க சின்னத்த. அப்புறம் நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்ட பாரு. உனக்கு அந்த மருதானி அது என்ன? மெஹந்தி ஃபங்க்ஷன். மெஹந்தி போட ஒரு பொண்ணு வந்திருக்கா. லில்லி, இங்க உட்காந்து அண்ணி கிட்ட கதை பேசிட்டு இருக்காம அவளை சீக்கிரம் ரெடி பண்ணி கீழே கூட்டிட்டு வா. சரிம்மா. நீயும் ரெடியா சரியா? பிரதர், அம்மா சொன்னது கேட்டுச்சுல? கேட்டுச்சு. சாம ரெடி பண்ணி கூட்டு வர சொன்னாங்க. யார்கிட்ட? உன்கிட்ட தான். அப்புறம் இங்க நின்னா எப்படி? போங்க, போய் வேலைய பாருங்க. ஏய், வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளுது. சரி சரி, ஓவரா சீன் போடாத. சாம சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல நீங்க போங்க. அண்ணி, போலாம் வாங்க. இது வரைக்கும் 10 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டேன், காலே போகல. அந்த ஆள் என்ன பண்றானே தெரியலையே. அந்த நலம் விரும்பிக்கு டைம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரிங் போகுது. நிர்மலா அமெரிக்காவா? ஐயோ, திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டு இருக்காளே, பெரிய தொல்லையா போச்சே. இப்படியே விட்டா மறுபடியும் பண்ணுவா. பேசாம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நாராயணனுக்கே டார்ச்சரா? இருகடி உங்களை வச்சுக்கிறேன். நலம் விரும்பி போன சுவிட்ச் ஆஃப் பண்றியா? இருக்கு உனக்கு. என்னம்மா மருதாணி டேப் என்ன பண்ண போற? இன்னைக்கு சாம் மேடம்க்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்ல, அதான் இந்த டேப்ல என்ன டிசைன் போடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அப்படியா? சரி. இதெல்லாம் சாம்காக நான் பண்ண வேண்டியது. இந்த ஜெயந்தி இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அக்கா, என்னக்கா வாய பொளக்குறீங்க? இதுக்கே இப்படியா? இன்னும் நிச்சயம் கல்யாணம்னு எவ்வளவு இருக்கு, அதுக்குள்ளேயே தனியா புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்களே. நான் ஒன்னும் புலம்பல. கல்யாணத்துக்கு முன்னாடிதான் இப்படி மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் வைப்பாங்க. இங்க என்னடானா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இப்படி டமார் அடிக்கிறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உங்க மூஞ்சிய பார்த்தா அப்படி தெரியலையே, வைத்தறிச்சல் மாதிரி இருக்கு. நான் ஏன் வயிறு எறிய போறேன்? அத்தை இல்லாத நேரத்துல இப்படி கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணா நம்ம குடும்பத்தை பத்தி 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? அக்கா, உங்கள மாதிரி வாய் இருக்கிறவங்க பேசதான் செய்வாங்க. அவங்கள பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. அத்தை இல்லாததுனாலதான் நான் இவ்வளவு சிம்பிளா பண்றேன். அத்தை மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் இதை விட சூப்பரா கிராண்டா பண்ணிருப்பேன்.
நாம ஒண்ணு சாதாரண குடும்பம் இல்ல, சூரிய வம்ச குடும்பம். அந்த பேருக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஃபங்க்ஷனும் இருக்கணும்ல, அப்பதான் நல்லா இருக்கும். நிச்சயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுறா. கல்யாணத்துக்கு என்ன பண்ண போறாளோ தெரியலையே. சார், காய்கறி வண்டி வந்திருக்கு. எங்க வைக்கணும்னு சொன்னீங்கன்னா பின்னாடி ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க எடுத்து போய் வச்சு. ஸ்டோர் ரூம்லயா? அண்ணே, எப்போ முடியும் இதெல்லாம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் சார். சரி சார். ஷோ, சாம் கையில மோதிரத்தை போட்டு எனக்கு மருமகளா ஆக்குவான்னு பார்த்தா இவன் என்னடானா அவ கல்யாணத்துக்கு சாம்பார் வாளியை தூக்கிட்டு போறான். சரியான புத்தி கெட்டவனா இருப்பான் போல. பெரிய ஆள் தான். நாங்க இவ்ளோ பேர் சூர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ ஈஸியா தட்டிட்டு போயிட்ட. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஏன் இப்படி பேசிட்டு போறா? அது ஒண்ணும் இல்ல அண்ணி. அண்ணன் காலேஜ் படிக்கும் போது ஏகப்பட்ட பொண்ணுங்க அவன் மேல கிரஷ்ல இருந்தாங்க. அதுல இந்த பொண்ணும் ஒருத்தி. உங்க அண்ணன் தான் எப்ப பார்த்தாலும் மூஞ்சிய உருன்னு வச்சிருப்பாரு. அவருக்கு எப்படி இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பொண்ணுங்க? அண்ணி, எங்க அண்ணன் டேலண்டா பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமா இருப்பான். அதனால எங்க அண்ணனை சுத்தி பசங்களை விட பொண்ணுங்க தான் அதிகமா இருப்பாங்க. உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்களே பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். ஹாய். ஏண்டா, காலேஜ் படிக்கும் போது அவ்ளோ பொண்ணுங்க உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க, நீ என்னடானா அந்த அமெரிக்கா காரிக்கிட்ட மாட்டிக்கிட்ட? அவ ஒண்ணும் அவ்ளோ ஒர்த் இல்லையே. ஏ, அழகாதானே இருக்கா? இருப்பா இருப்பா. ஓவரா ஓட்டாத, நாளைக்கு உனக்கும் மேரேஜ் நடக்கும். ரைட்டு, மாப்பிள்ளை இனிமேல் சிரிக்கன்னா கூட பர்மிஷன் வாங்கணும் போல. அப்படியா? இப்ப பாரு அந்த அமெரிக்கா பொண்ண எப்படி வெறுப்பேத்துறன்னு சொல்லி. வேண்டாம் ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி. நோ வேமா. ஏ மச்சான், அவ்வளவுதான் நீ இன்னைக்கு. ஹாய் லீலா, எப்படி இருக்க? இதுதான் உங்க புது அண்ணியா? அது சரி, புது அண்ணி வந்தோனே பழைய அண்ணிய கண்டுக்க மாட்டேங்கிற? ஐயோ, அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இல்ல அண்ணி, அவங்க எப்பவுமே அப்படிதான் கிண்டலா பேசுவாங்க. கிண்டலா? அது சரி. லீலா, நல்லா பேச கத்துக்கிட்ட. ஹலோ மேடம், என்ன பாக்குறீங்க? சூர்யா எனக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுப்பான். எனக்கு அப்புறம் தான் நீங்க. நாங்க ரெண்டு பேரும் சுத்தாத இடமே இல்ல. ஏன்னா நான் தான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்.